வாணிமோகன் சரோஜினி அக்காவே நாளைக்கு நிகழ்வு இருக்குன்ற ஒருக்கா சொல்லி விடுங்க. அவர் இன்றைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறாரு சொல்லி விடுங்க. நானே சொல்லுவேன். நீங்க இருக்கிறீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்கள் நாளைய அறிவிச்சு விட்டீங்களா நாளைக்கு நவீனம் அதுக்கா இல்ல அதான் நீங்க சவுண்டு கூட சொல்லுவீங்க சொல்லுங்க. நாளைய தினம் கேள்விக்கணை நிகழ்வு இடம்பெறும். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம்பெற மாட்டாது என்றால் திடீரென உள்நுழைவதால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாணிமோகனின் அனுமதியுடன் நாளைய தினம் முதலில் கேள்விக்கணை, பிறகு வஜிதா முகமதின் ஊரோடு விளையாடு நிகழ்வு கேள்விச்சரம் இடம்பெறும். நாளை கேள்விச்சரம் இடம்பெறும். ஆகவே மன்னிப்பை வேண்டியபடி அது என்னென்றால் இல்ல இதுல மன்னிப்பண்டி ஒன்றும் இல்லை வாணி, அதுல ஒன்றும் இல்லை. இல்ல அவர் தனது நிகழ்ச்சி போனாலுமே சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னவன். அப்ப அன்றைக்கே செல்வியக்கா தயாரிச்சிட்டாரு கேள்விகளை. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு நேரங்கள் மாறி சொல்லிட்டார்கள். அதுக்கப்புறம் இனி ஒன்று அதுவும் ஒன்றும் செய்ய முடியாதான். இனி அவரும் தயாரித்து வைத்த கேள்விகள் ஏற்கனவே இருந்தபடியினால இன்றைக்கு அவரும் செய்தார். அதுவும் நல்லதுதான். ஓகே, நன்றி. ஆகவே கேள்விக்கான நாளைக்கு 9 அது சிந்தனையாளர்களை பொறுத்து தானே, நான் டைம் சொல்லல தானே. அப்போ இடம்பெறும். இப்போ தொடர்ந்து வஜிதா, அதனை தொடர்ந்து கேள்விச்சாரம் இடம்பெறும். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஆகாஷ் லைட்டில் ஊரோடு விளையாடு இடம்பெறும். சரி, ஓகே, நன்றி. சூப்பர். நான் பார்த்தேன் இன்றைக்கு வஜிதா முகமது இருக்கிறபடியே அப்படி இல்லை என்றால் மாத்தி செய்யலாம்னு நினைச்சேன். இன்றைக்கு இல்லை அப்படின்னா வஜிதா செய்யிருக்கலாம். இன்றைக்கு விளங்கல வஜிதா அன்றைக்கு தானே நிகழ்ச்சி செய்யலாம் தானே. அப்படி பார்த்தாலும் போடுறதா இல்ல, இன்றைக்கு வஜிதா போட்டு செய்திருக்கலாம். பழமையா செவ்வாய்க்கிழமை தானே வாணி. இல்ல இன்றைக்கு நாளைக்கு செய்யணும். வேணென்றால் அப்புறம் அடுத்தடுத்து உங்க 2 பேரும் பேருக்குள்ள அது இது இல்லாம இருக்கும். ஓகே, வஜிதா நாளைக்கு செய்யட்டும். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் அக்கா, என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லல. பிள்ளைகள் கேட்டு தட்டி கொடுப்பதாங்க. இதுல நிக்கிறது அங்க போன்ல லெட்டர் என்ன சொன்னது வாசிப்பெரும்பு 1029. நான் இன்றைக்கு ஒற்றுமை அதை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். மன்னிப்புடன் மாமி, நான் போன வெள்ளிக்கிழமையும் வாசிப்பெரும்பு செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு சத்தியும் காய்ச்சலும். அந்த சத்தியும் காய்ச்சலும் இப்போ அம்தனுக்கும் தொடங்கிட்டுது. அதனால நான் செய்ய முடியலை. இன்றைக்கு தான் நான் ஆக்கங்களை தொடங்கினான். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த மரம் தீப்பிடித்து கொண்டது. அப்போது ஒரு குருவி மட்டுமே மரத்தில் இருந்தது. உடனே அக்குருவி பக்கத்தில் உள்ள குளத்து நீரை உறிஞ்சிக்கொண்டு வந்து பல முறை மரத்தின் மீது தெளித்தது. ஆனால் தீ அணையவில்லை. உடனே தன் இனக்குருவிகளை ஒலி எழுப்பி அழைத்தது. எல்லா குருவிகளும் பறந்து வந்து நீரை உறிஞ்சி மரத்தில் தெளிந்தன. தீ அணைந்தது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் வீர சுவரன் பற்றி வாசிக்கப்படுறேன். இந்தியாவில் உள்ள கல்கத்தா நகரில் புவனேஸ்வரி விசுநாதர் என்ற இணையருக்கு 12/1/1863 அன்று அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு வீரேஸ்வரன் என்று பெயரிட்டனர். செல்லமாக பிளே என்று அழைத்தனர். பிளே மிகவும் அன்புள்ள சிறுவனாகவும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவனாகவும் வளர்ந்து வந்தான். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 259. நாளைக்கு வல்லமை ஒன்றில் நாளைக்கு வாசிப்பு புத்தகத்தில் வணக்கம். வணக்கம். ஒரே அரும்பை தாருங்கள். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு எறும்பு 1029. நான் பத்திரத்தை பற்றி சொல்ல வரும்போது இது என்னோட பத்திரமாகும். இந்த பத்திரம் நான் அடுத்த வகுப்புக்கு போகிறதுக்காக
இதை கொடுத்திருக்கீங்கன்னா நான் அடுத்த வகுப்புக்கு போகிறேன். இதில் தான் அந்த கேள்வி இருக்குது. இதில் நான் அடுத்த வகுப்புக்கு போகணும்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். இதில் நாங்கள் ரீஃப்யூஸ் பண்ணலாம் என்று சொன்னால் ஏன் நாங்கள் திருப்பி அதே வகுப்பில் இருக்கிறோம், எங்களை அடுத்த வகுப்புக்கு விடுங்க என்று கேட்கலாம். இது நாங்கள் டேட்டையும் நாங்கள் இருக்கிற இடத்தையும் போட்டிருக்கு. இது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று சொன்னால் நான் அடுத்த வகுப்புக்கு போகிறதுனால. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த KFC சிக்கன் ரெசிபி பற்றி சொல்ல போகிறேன். சரி, அதை சொல்லுங்க. மியூசிக் நிப்பாட்டிட்டு நன்றி வணக்கம் பாருங்கள். வணக்கம். வணக்கம் மணி. வாங்க. அஸ்மிதாவின் நாக்கம் சிறப்பு. அடுத்த வகுப்புக்கு போறது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா எத்தனையாம் ஆண்டு படிக்க போறோம்ன்றதை சொல்லி இல்லையா? இப்ப எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்கள்? நீங்க எத்தனையாம் ஆண்டுக்கு போறீங்க? டபுள் ப்ரொமோஷனா அல்லது சமருக்கு பிறகு போறத அப்ப சொல்றீங்களா? ஒன்றுமா விளங்கி இல்ல. நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்க போறீங்களே நீ என்று அதையும் சொல்லி, தம்பி 1ஆம் தேதியான் வாசி போட வந்திருந்தா தம்பிக்கு இப்ப பஞ்சி அலுப்பு கூடி போச்சு. நன்றி வணக்கம். அமீஸ் வாசிக்கிறது வாணி, அது என்ன வாசிக்கிற வாக்கியம் மட்டும் விளங்கி இல்ல இந்த முறை. இந்த முறை கொஞ்சம் பிள்ளையா வச்சுட்டாரு என்ன அதான் எல்லாம். என்னன்னு விளங்கவே இல்லை வாசிக்கிறது. சரி அமீஸ், மியூசிக் நிப்பாட்டு போண்டாலும் கேக்குறீங்களே இல்ல, என்னத்துக்கு மியூசிக்க போட்டு வாசிக்கிறீங்களே அது சொல்லி சொல்றீங்க. இனி யார்கிட்ட நான் எப்படி சொல்றது? சரி, ஏதோ அவர் ஆர்வத்தோடு செய்யறாரு. அதுக்கு உண்மையிலே ஆர்வமே அது நல்லது. இருக்கிற படினாலும் அவர் செய்யறார். ஆனால் மியூசிக் எல்லாம் போடணும்னு நான் சொல்லி இனி திரும்ப திரும்ப சொல்றதும் அழகு இல்லை. என்ன பிள்ளைய பற்றி நாங்க இது தைக்கும் பெருசா பிடிக்காது. இல்ல மிக சிறப்பா செய்து கொண்டு வந்து நல்ல அதான் அந்த நேரத்தை போட்டு அவர் செய்யறது உண்மையிலேயே அதுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். 1037 ஆக்கம் செய்துட்டார். ஆனால் அவர் நேரடியா வந்து கேட்டாருன்னா விளங்கும். அது கேட்காத கொண்டு செய்யல. நன்றி. வணக்கம் ஜெயமலர்ஜியும். நான் இப்பொழுது கேட்டுக்கொண்ட இருவருடைய ஆக்கங்களும் சிறப்பான, இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அக்னிகாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, ஏன் அமிர்தனுக்கு கொஞ்சம் பஞ்சி வந்துடுது போல இடக்கு சொன்னாரு தம்பிக்கும் இப்ப சுகம் இல்லைன்னு சொல்லி. எல்லாரும் சத்தியம் அன்னைக்கு சொல்லி இருந்தாரு. எல்லாரும் சுகம் இல்லை. சரி, நன்றி 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 வேணாம். நானும் வாசி பெரும்பு உரையறிவு வந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை கொடுக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் ராஜினி. நானும் இருவருடைய வாசி பெரும்பு இருந்தேன். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். குட்டிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேரம் நான் அதுவும் சொன்ன கடமையா பின்பற்றுறேன். என்னத்த அதுவே சொன்னதை நான் தான் பின்பற்றுறேன்னு நேற்று சொன்னேன். 3ஆம் தடவை நேற்று சொல்லிட்டார். நிகழ்ச்சி நடத்த வைக்க வையம். மற்ற நேரம் படத்தை போட்டுட்டு அவை தங்கட வேலையெல்லாம் வாக்கினோம்ட்டு நேற்று நான் 3ஆம் தடவை சொல்லிட்டார். அப்போ நான் அப்படி இல்லை, சிந்தனைக்கு வந்து அதுக்கு மற்றது பங்கு பெற்றேன் தான் நிற்பேன். இல்லாட்டி நன்றி வணக்கம் போனே சொல்லிடுவேன். சரி, அன்னைக்கு கேட்டிருக்கு பார்த்துருக்கிறார் போல அழைச்சடிச்சு கூப்பிட்டத. நன்றி. வானிலையில இல்லை, அதை சொல்றத சரிதான்.